அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஹதீஸ்கள் தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றது ஹதீஸ் தொகுப்பு நூல்களிலே மிகப்பெரிய ஒரு நூலை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு போதனைகளை மக்களுக்கு சொன்னாங்க. அதை சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தினாங்க. அவர்கள் புத்தக வடிவிலே அந்த செய்திகளை, அதை தான் நம்ம ஹதீஸ்கள்னு சொல்கிறோம், அதை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி இன்றைக்கு பல்வேறு ஹதீஸ் புத்தகங்கள் இருக்கின்றது. இப்படி பல்வேறு ஹதீஸ் புத்தகங்களை தொகுத்து ஒரே புத்தகமாக கொண்டு வரணுங்கிறது ஒரு ஆகப்பெரிய முயற்சி. வரலாற்றில் பலரும் அதை முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. அப்படி முயற்சி செய்த ஒரு சகோதரர் அல்ஹம்துலில்லாஹ், அதில் 95%, ஆக்சுவலாக 100%னே சொல்லலாம், வெற்றி அடைந்து ஒரே ஒரு தொகுப்பு நூலாக வெளியிட்டாங்க. மாஷா அல்லாஹ். அந்த நூலை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை வெளிவந்த ஹதீஸ் தொகுப்பு நூல்களிலே ஆகப்பெரிய ஒரு ஹதீஸ் தொகுப்பு நூல் தான் அல் ஜாமியல் காமில் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் தொகுப்பு நூல். இது 2019 இப்போ தான் வெளியே வந்திருக்கு. அதாவது வெளிவந்து ஒரு சில ஆண்டுகள் தான் ஆகுது. 200 ஹதீஸ் கிதாபுகளில், அவங்க இலக்கு 200ன்னு இல்லை, ஒட்டுமொத்த ஹதீஸ் கிதாப் தான் அவங்களுடைய இலக்கு. 200 ஹதீஸ் கிதாபில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஹதீஸ்களை எடுத்து தொகுத்து அதில் ரிப்பீட்டட் ஹதீஸு தொடர்ந்து, அதாவது ஒரே ஹதீஸு பல இடங்களில் வரும், அதை ஒன்றாக பதிவு செய்வாங்க. அந்த ரிப்பீட்டடை எடுத்துகிட்டு யுனிக்காக ஒரு ஹதீஸை ஒரு இடத்துல தான் பதிவு செய்கிறதுன்ற மாதிரி அதை யுனிக்னஸ் கொண்டு அதில் ஆதாரமற்ற ஹதீஸ்களை எடுத்துவிட்டு வெறும் ஆதாரபூர்வம்னா உங்களுக்கு சஹீஹ் மற்றும் ஹசன் அந்த ஹதீஸ்களை மட்டும் பதிவு செய்து ஒரு தொகுப்பு நூலாக வெளியிட்டிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இதை ஜியாவுர் ரஹ்மான் அஸ்மி அப்படிங்கிற ஒரு பெரிய ஹதீஸ்கலை வல்லுனர், மாஷா அல்லாஹ், அவங்க தான் இதை தொகுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க காலத்தில் அந்த சொல்லப்பட்ட அந்த செய்திகளை பிற்காலத்தில் பலருமே ஹதீஸ் நூலாக வெளியிட்டாங்க. இருந்தாலும் எல்லாம் ஒரு இமாம்களுமே ஒரு ஹதீஸ் நூல்களை வெளியிடுறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச செய்திகளை வச்சு ஒரு நூலை வெளியிடுறாங்க. எல்லாத்துக்கும் எல்லா ஹதீஸையும், ஏன்னா இன்றைக்கி நமக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது, அதை ஒன்றாக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அல்ஹம்துலில்லாஹ் இதை ஒரு அருமையான தொகுப்பாக கொடுத்துருக்குறாங்க. மாஷா அல்லாஹ். இந்த தொகுப்பு நூலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வரலாற்றில் இப்படி ஒரு தொகுப்பு நூல் வந்ததே கிடையாது. இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய அந்த ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய பணிகள், இதை அந்த முதல் வீடியோ கூட நான் ரொம்ப விரிவாக விளக்கி சொல்லியிருப்பேன். ஹிஜ்ரி 98 அந்த மாதிரி 90 காலகட்டங்களில் ஆரம்பித்து இன்றைக்கி 2019 வரையும் 14 நூற்றாண்டுகள் ஆயிருக்கு. மொத்த ஹதீஸுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ்களையுமே நம்ம ஒரு தொகுப்பு நூலாக கொண்டு வர்றதுக்கு இத்தனை நூற்றாண்டுகள் கடந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸ் புத்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 ஹதீஸ் நூல்கள் இதை ஹதீஸ்களை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பல லட்சம் ஹதீஸ்கள். இது எல்லாத்தையும் தொகுத்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருந்தாலும் ரிப்பீட்டட் ஹதீஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம யூனிக்காக கொண்டு வந்தோம்னா இந்த பல லட்சம் ஹதீஸ்கள் 60,000 ஹதீஸ்கள் ஆகும். இந்த 60,000 ஹதீஸ்கள் இருக்குல்ல, இந்த 60,000 ஹதீஸ்களில் ஆதாரம் இல்லாத ஹதீஸ்களை எடுத்துகிட்டு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், சஹீஹ் மற்றும் ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள், சஹீஹ்னா என்ன ஹசன்னா என்னங்கிறத நம்ம 2வது வீடியோ இருக்குல்ல அதில் ரொம்ப விரிவாக விளக்கியிருப்போம். மொத்தமாக 16,546 ஹதீஸ். இவ்வளோதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர்கள் அந்த 23 ஆண்டு காலத்தில் 16,546 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதை தொகுத்த ஜியாவுர் ரஹ்மான் அஸ்மி அவங்க சொல்லும் பொழுது, இஃப் நாட் 100%, அவங்க இலக்கு 100% தான், ஒட்டுமொத்த ஹதீஸையும் தொகுத்து கொடுக்கணும் தான் அவங்க இலக்கு. மனிதனுங்கிற அடிப்படையில் சிறு தவறு வரதானே செய்யும். அந்த வகையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இஃப் நாட் 100%, 95%. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த எல்லா ஆதாரபூர்வமான செய்திகளையும் 95% செய்திகளை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நூலில் நீங்கள் பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நூல், இந்த அருமையான ஒரு நூலை தன் வாழ்நாள் முழுக்க ஏறக்குறைய 40 வருஷம் இந்த ஹதீஸ் துறையில் தன்னுடைய வாழ்நாளை கழித்த ஷேக் ஜியாவுர் ரஹ்மான் அஸ்மி அவங்கள பற்றி நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். மிகச்சிறந்த ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர். இவங்க மதீனா பல்கலைக்கழகத்தினுடைய ஹதீஸ் துறை தலைவர். இவங்க வஃபாத் ஆகும் பொழுது இப்போ தான் 2020 தான் வஃபாத் ஆனாங்க. அவங்க மதீனா மதீனா இஸ்லாமிய பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அதில் ஹதீஸ் துறை இருக்குல்ல, அதுக்கு டீன் தலைவராக பதவி வகித்தவங்க. இவங்க ரொம்ப குறிப்பாக இந்தியாவை சேர்ந்தவங்க. 1943 இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் தான் அவங்க பிறந்தாங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க. குறிப்பாக அவங்களை பற்றி சொல்லணும்னாக்கா இவங்க ஒரு சமஸ்கிருத அறிஞர், இந்தியாவை சேர்ந்த ஒரு சமஸ்கிருத அறிஞர். மாஷா அல்லாஹ். இந்த குரானை வாசித்து அந்த குரான் மீது அந்த ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பு அவர்களை அல்ஹம்துலில்லாஹ் மதீனா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் துறை தலைவர் வரையும் கொண்டு போய் விட்டுருக்கு. மாஷா அல்லாஹ். 40 ஆண்டு கால உழைப்பு, குறிப்பாக ஹதீஸ் தளத்தில் ஒரு 40 ஆண்டு கால உழைப்பு. மாஷா அல்லாஹ். யாரும் செய்யாத ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. மாஷா அல்லாஹ். அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த எல்லாத்தையும் ஒரு ஹதீஸ் தொகுப்பு நூலாக கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏறக்குறைய இந்த புக்குக்காக மட்டும் 15 வருஷம் செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாமே அவைலபிள் தான்.
இருக்கிற அவைலபிள் புக்ஸை புதுசாக ஒரு ஹதீஸை நம்ம இந்த காலத்தில் உருவாக்க முடியாது. இருக்கிற ஹதீஸ்களை தொகுக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் 15 ஆண்டு காலம் வந்து வாழ்க்கையில் தியாகம் பண்ணியிருக்காங்க. 40 ஆண்டு காலம் இந்த பணியில் ஈடுபட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சமகால நம்ம வாழக்கூடிய காலத்தில் நான் சொன்னல 2015, 16 அந்த டைம் ஃப்ரேம் தான் இந்த புக்கை அவங்க வந்து வெளியிட்டாங்க. 2019 லேட்டஸ்ட் எடிஷன் வந்தது. 2020 இவங்க வஃபாத்தானாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் சொன்ன மாதிரி ஒரு இந்தியாவை சேர்ந்தவங்க, வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் பிறந்தவங்க. நான் சொன்ன சமஸ்கிருத அறிஞர். இவங்க வந்து சமஸ்கிருதத்தில் ரொம்ப புலமை வாய்ந்தவங்க. இவங்க வந்து சிவில் நேஷனல் காலேஜில் படித்தாங்க. நார்மலாக இந்தியாவில் பிறந்து ஒரு கல்லூரி மாணவர். மாஷா அல்லாஹ். சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த குரான் வாசிக்கும் பொழுது அந்த குரான் மீது ஏற்பட்ட வீர்ப்பா அந்த 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 செய்தியின் மூலியமாக உள்வாங்கி கொண்டு மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அது அப்புறம் நல்லா அவங்க அந்த இஸ்லாம் சார்ந்த அறிவை நல்லா டெவலப் பண்ணி இவங்க வந்து உம்முல் குரா யூனிவர்சிட்டி மக்கால இருக்க அங்கே படிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மதினால கூட இஸ்லாமிய பல்கலைக்கழகம் அங்கே படிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய நீங்கள் வந்து இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள் பல பல்கலைக்கழகங்களை படித்து பட்டம் வாங்கியவர்கள். இந்த துறைகளில் பெரிய வல்லுநர் மாஷா அல்லாஹ். அவங்க வந்து இதில் ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி, சந்தோஷமான செய்தி என்னன்னாக்கா, அவங்க வந்து நம்ம வேலூர் மாவட்டம் உம்ராபாத்லேயும் படிச்சிருக்கிறாங்க. தாருல் சலாம் கல்லூரி இருக்குல்ல, அங்கேயுமே படிச்சிருக்காங்க. இது ஒரு மிக பெரிய சிறப்பு மாஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் ஒரு வல்லுனர் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ அது திருப்பத்தூர் மாவட்டம் ஆயிடுச்சு. இருந்தாலும் வேலூர் மாவட்டம் நம்ம மக்களுக்கு தெரியும். உம்ராபாத்தில் படித்தவங்க மாஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நூலை தொகுத்து இன்றைக்கி நம்ம வந்து நமக்கு வந்து அவங்க வழங்கியிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கோல்டன் ஏஜ். நம்மெல்லாம் வந்து இதெல்லாம் தேடி உட்காந்து தேடினோம்னு சொன்னால் அவங்களுக்கே 15 வருஷம் ஆயிருக்கு. ஒரு சமஸ்கிருத மொழி அறிஞர் தான், இருந்தாலும் அரபியை கற்றுக்கொண்டு அதில் பாண்டித்துவம் புலமைத்துவம் பெற்று மாஷா அல்லாஹ் இந்த அளவுக்கு அவங்க வந்து சொத்து கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அது வந்து நம்ம வாழக்கூடிய காலத்தில் இது வந்துருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதனுடைய மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷில் வந்து மொழிபெயர்ப்பு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பப்ளிஷ் ஆகலை. அதே மாதிரி வந்து உறுதிலையும் மொழிபெயர்ப்பு முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் பப்ளிஷ் ஆகலை. அது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1 or 2 இயர்ஸில் பப்ளிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மொத்தம் 12 வால்யூம். நான் சொன்ன மாதிரி 15,000 சில்லற ஹதீஸ் வரும். 12 வால்யூம்களாக வெளியிடப்பட இருக்குது. தமிழில் வந்து யாரும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஆனால் உண்மையாகவே இந்த நூல் வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்படணும். நம்ம இந்த ஹதீஸ் தளத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக நம்மளும் விஸ்டம் டீமும் பயணிக்கிறோம். பல்வேறு இந்த ஹதீஸ் மொழிபெயர்ப்பு தளத்தில் பலரோட ஒரு நட்போடு இருக்கிறதுனால அவங்ககிட்ட கேட்குறப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இந்த புத்தகம் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்க்கிற தைரியம் கூட வேறு யாருக்கும் வராது சித்திக் பாய் அப்படின்றாங்க. ஏன்னா இது வந்து வெறும் ஹதீஸ் தொகுப்பு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஹதீஸுக்கும் மெட்டா டேட்டாம்பாங்க. அந்த ஹதீஸ் வந்து யாரெல்லாம் சஹீன்னு இருக்காங்க, யாரெல்லாம் அந்த ஹசன்னு சொல்லியிருக்காங்க, இப்படி எல்லா தகவலுமே அந்த ஹதீஸை பற்றிய ஒட்டுமொத்த தகவலையும் திரட்டியிருக்காங்க. அதுதான் 15 வருஷம். காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு 15 வருஷம் இல்லை. ஒரு ஹதீஸ்ன்னு எடுத்தால் அதோடைய மெட்டா டேட்டாம்பாங்கல்ல, சும்மா ஒரு அவங்க அப்படி எடுத்து தூக்கி போட்டு போகலை. ஃபுல்லாக ஒரு ஹதீஸையும் டீகோட் பண்ணியிருக்காங்க. நிஜமா அதுதான் அவங்க 15 வருஷம் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஹதீஸையும் டீகோட் பண்ணி அவ்வளவு குறிப்புகள், ஒரு ஹதீஸுக்கு அவ்வளவு குறிப்புகள். நீங்கள் ஹதீஸை கூட மொழியாக்கம் பண்ணிடலாம், குறிப்புகளை இப்போ அதுக்குன்னே ஒரு தனி நாலேஜ் வேணும் மாஷா அல்லாஹ். அதனால் வந்து இது யாருமே வந்து நாட் ஈவன் ஸ்டார்டட், யாரும் முன் வரல. பட் கண்டிப்பாக அது வந்து நம்ம தமிழில் மொழிபெயர்க்கப்படணும் மாஷா அல்லாஹ். நம்ம விஸ்டம் டீமுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த தளத்தில் ஒரு 2 வருஷமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நியத்து இருக்குது, அல்லாஹ்வுடைய கிருபையில் இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடணும்னு. வந்து நம்மளுடைய இலக்கு ஃப்ரீயாக வெளியிட கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அச்சு பிரதியை வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஸோ வந்து ஒரு வெப்சைட்டாவோ அப்படி இல்லைனாக்கா ஒரு ஆண்ட்ராய்டு ஆப், iOS ஆப் அந்த மாதிரியாவது இன்ஷா அல்லாஹ் இது தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடணுங்கிற ஒரு நியத்து இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அல்லாஹ் நாடினான்னு சொன்னால் நிச்சயமாக இதை வந்து நம்ம கண்டிப்பாக தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடறதுக்கு முயற்சி செய்வோம். இது நம்மளுடைய ஒரு 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 நியத்து தான். அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலுமே இதை நீங்கள் என்ன பண்ணலாம், தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நூல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஒரு வலுவான டீம் தேவை. நாட் ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படி மொழிபெயர்த்திட முடியாது. இதுக்குன்னு இது துறை சார்ந்த வல்லுநர்கள் அறிஞர்கள் தேவை. நம்ம இந்த ஹதீஸ் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற தளத்தில் நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை. ஆக்சுவலாக இது கொஞ்சம் கஷ்டமான பணி தான். ஏன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்லேயும் நல்ல ஹோல்டு இருக்கணும், நல்ல ஒரு புலமைத்துவம் இருக்கணும். அதே மாதிரி அரபி லாங்குவேஜ். ஸோ இது எல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கணும். ஒருங்கிணைந்தவங்களுக்கு நேரம் இருக்கணும். ஏன்னா ஸோ அந்த மாதிரி வந்து சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஹதீஸ்கள் அதெல்லாம் வேலிடேட் பண்ணுறதுக்குன்னா சிஸ்டம் நாலேஜ் உறுதியாக தேவை. ஆக்சுவலாக எல்லாமே அரபியில் இருக்குது, அது தேடி எடுக்கணும், அதுக்கு சிஸ்டம் நாலேஜ் வேணும். அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் ஒருங்கே இணைந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் இன்றைக்கி நிறையா தேவைப்படுறாங்க மாஷா அல்லாஹ். ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து ஹதீஸ்களை படிக்க நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. அந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஆர்வம் இருந்தால் கூட இதெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மொழிபெயர்த்து மக்களுக்கு வெளியிடலாம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி இந்த ஹதீஸ்கள் சார்ந்து இந்த தொடர் வீடியோக்களை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சித்திக் எம்டெக் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ்கள் சார்ந்து வெளியிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம்.